அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பாக கடகராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரன் புதனும், ரிஷபத்தில் சூரியனும் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா சூரிய பகவான் மேசராசி தனது உச்ச வீடான மேசராசியிலிருந்து சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாரு. இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய இணைவு உங்களுக்கு எதிர்பாராத ஜாக்பாட் யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரியன் மற்றும் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஜாதகம் கொண்டு எதிர்காலத்தை கணிக்கின்ற ஜோதிட கலை என்பது ஒரு ஆச்சரியமான, அதே நேரம் மிகவும் ஆழமான ஒரு கலையாகும். பல வகையான ஜாதகங்களை கணிக்கின்ற போது ஜாதகத்தில் ஏற்படுகின்ற கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்து பல வகையான பலன்கள் ஏற்படுவதை அனுபவத்தில் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில ஒரு ஜாதகத்தில் நவ கிரகங்கள்ல முதன்மை கிரகமான சூரியனும் முழுமையான சுப கிரகமான குரு கிரகமும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதனின் தந்தை எலும்பு மற்றும் பற்களின் வலிமை, உடற்பலம், நோயின்மை ஆகியவற்றுக்கு காரகராக சூரிய பகவான் இருக்கிறாரு. நற்சிந்தனை, ஆன்மீகத்தில் ஈடுபாடு, மகான்கள் சித்தர்கள் மீது மரியாதை, தெய்வீக பணிகளில் விருப்பம் ஆகியவற்றிற்கு காரகராக குரு பகவான் இருக்கிறாரு. இந்த சூரியனும் குரு பகவானும் ஜாதகத்தில் இணைந்திருப்பது பல சிறப்பான பலன்களை தரவல்லது. ஒரு நபரினுடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்து எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு சூரியன் மற்றும் குரு கிரகங்களுக்கு நீச்ச வீடுகளாக இல்லாமல் சமம் எனப்படும் நட்பு வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் உயரிய கல்வியை கற்றவராக இருப்பர். அறிவியல் மற்றும் ஆன்மீக கோட்பாடுகள் இரண்டையும் நன்கு கற்றறிந்து புலமை பெற்றவராகவும் இருக்கக்கூடும். நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் தலைமை அதிகாரிகள் ஆக இருக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு. சிலர் அரசாங்கத்தில் நிதியமைச்சர் பதவியை வகிக்கக்கூடும். சிலர் கல்லூரிகளில் பேராசிரியர்களாகவும் பணிபுரிவார்கள். சூரியன் குரு இரண்டும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கும் ஜாதகத்தார்களில் சிலருக்கு தங்க நகைகள் சார்ந்த தொழில், வியாபாரிகளில் ஈடுபட்டிருக்கும் குடும்பங்களில் இருந்து வாழ்க்கை துணை அமைய பெறுவார்கள். இரட்டை குழந்தைகள் பிறக்கின்ற இத்தகைய ஜாதகத்தார்களுக்கு அதிகம் உண்டு. ஆன்மீக ஈடுபாடு அதிகம் உள்ளதால் ஒரு சிலர் மக்களுக்கு நன்னெறிகளை காட்டக்கூடிய ஆன்மீக குருவாகவும் மகான்களாகவும் உயர்வார்கள். சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள், பயிர்கள் வாழ்கின்றன, வளர்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன. அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள். சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் 1000 கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றார். சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளிலும் செல்வார். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது. சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறார். அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு. இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவரனுடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார். சூரியனுடைய ரதம் பொன்மயமானது. அந்த ரதத்துக்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரிய சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ருதுக்களை குறிக்கின்றன. சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்ராணியம் தட்சியானத்தை குறிக்கிறது. சூரிய
சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டணங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்று காலங்களை உண்டாக்குகிறார். அதேபோல் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும். அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும். வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக அவசியமாகும். குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு இந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையும் சொல்லப்படுவதுண்டு. குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள், சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார். குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார். அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும், தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது. சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார். இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு. சந்திரனும் அந்த குழந்தையின் ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார். அந்த குழந்தை 1 வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு 1 வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்தது. அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான். அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டிலில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன். ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது. இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது. குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியில் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது. இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது. இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது. குழந்தையையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து 2வது வயதில் அடியெடுத்து வைத்தது. இதை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டார் சந்திரன். தான் கணித்தது குழந்தையின் ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான். கணிப்பு சரியாகவே இருந்தது. இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார். அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான், ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன? அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தனே, அதனால் தான் இது நேர்ந்தது. உனது ஜாதக கணிப்பு தவறில்லை, ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான். தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார். இவ்வளவு மகிமைகள் கொண்ட சூரியனும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல பல நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமா அமையிருக்குது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரியன் மற்றும் குருவினுடைய இணைவின் காரணமாக கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தன குடும்பாதிபதி சூரியன் மேசராசியில் உச்சம் பெற்றிருந்த நிலையில் தற்போது ரிஷபராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால எதிர்பாராத யோக பலன்கள் நிறைந்து காணப்பட இருக்குதுங்க. சூரியனும் இணைந்திருப்பதால் அரசாங்க சம்பந்தமான காரியங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த இணைவு அமைஞ்சிருக்குதுங்க. அஷ்டமத்தில் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு போவதால் சகோதர உறவுகள் பலப்பட இருக்குதுங்க. உறவினர்களிடம் ஒற்றுமை உங்க இருக்குது. பண கஷ்டம் நீங்க இருக்குதுங்க. சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க
பார்க்கலாங்க. அதே போல திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. மேலதிகாரிகளால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு கௌரவம் கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் உண்டுங்க. சுக்கிரன் வலுவாக இருப்பதால் கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பிரயாணங்கள்ல கவனம் தேவைங்க. குறிப்பாக வண்டி ஓட்டும் போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க. பிறரோடு கருத்து வேறுபாடுகளையும் வாக்குவாதங்களையும் மேற்கொள்ள வேண்டாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற எதிர்ப்புகள் ஏற்படுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிலும் கவனம் தேவைங்க. எதிலும் போட்டிகளும் பொறாமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி யாரிடமும் கூறிக்கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம சனி என்பதால் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமை அனுமன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.